பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி சட்டப்பேரவை தேர்தலில் பென்னாகரம் தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்த தொகுதியை தேர்ந்தெடுக்க என்ன காரணம் என்பது உட்பட புதிய தலைமுறை செய்தியாளர் ரகுவரனின் கேள்விகளுக்கு அவர் பதிலளித்திருக்கிறார். சார், நீங்க ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில நீங்க பென்னாகரம் தொகுதியில இப்ப சட்டமன்றத்துக்கு போட்டியிட போறீங்க. அது எந்த தொகுதி எதுக்காக தேர்ந்தெடுத்தீங்க? அங்க இருக்கின்ற பொதுமக்கள், எங்களுடைய தொண்டர்கள், பொறுப்பாளர்கள் அனைவரும் சேர்ந்து நான் அங்கேதான் போட்டியிட வேண்டும் என்று கடந்த மாதங்களாக அன்பான வேண்டுகோள் தொடர்ந்து விடுத்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அது மட்டுமில்ல, அது என்னுடைய நாடாளுமன்றத்தில் வருகின்ற ஒரு தொகுதி. அது அந்த மாவட்டத்தில் நிச்சயமாக நான் போட்டியிட வேண்டும் என்று அந்த மாவட்டத்தின் மக்களுடைய விருப்பமும் கூட. சார், இப்போ எல்லா மேடைகள்லையும் பாமகவுக்கும் அதிமுகவுக்கும் மட்டும்தான் போட்டி அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அங்க அதிமுக சார்பா முன்னாள் அமைச்சர் வந்து நிறுத்தப்பட்டிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை எப்படி எதிர்கொள்வீங்க? நிச்சயமா அது ஒரு இஷ்யூவே இல்லை. இஷ்யூவை நாங்க பார்க்கல. ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் வந்து நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு கொடுக்க போறாங்க. அங்க மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால அது வந்து ஒரு பிரச்சனையா இல்லை எங்களுக்கு. மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா ரெண்டு திராவிட கட்சிகளுமே மேடைகளில் வந்து வேற கட்சிகளை பத்தி பேசுவதே இல்லை. ரெண்டு திராவிட கட்சிகளுமே தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அப்போ உங்களை பத்தி எல்லாம் விவாதத்தில் பத்தி பேசுறதுல அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதாவது எங்கள் மீது பயத்தில் அப்படி பேசல. ஏன்னா எங்களை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னும் மக்களுக்கு இன்னும் அதிகமா நம்பிக்கை வந்துடும். அந்த பயத்துல தான் இது மாதிரி பேசல. ரெண்டு கட்சிகளும் மக்கள் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. இது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா ஜெயலலிதா தருமபுரியில போயிட்டு அங்கே மிகப்பெரிய வெற்றி கொடுத்த தருமபுரியில போயிட்டு எங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலன்னா அப்ப இதுல இருந்து நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு எங்க மேல பயம் வச்சிருக்கிறாங்கன்னு தெரியும். இந்த பக்கம் திமுக பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க நம்பிக்கை இழந்துட்டாங்க. தன்னம்பிக்கையே இல்லை திமுகவில். அதனாலதான் முதல்ல வந்து எங்களுடைய அறிக்கையை காப்பி அடிச்சாங்க. அதுக்கப்புறம் மற்ற கட்சியில ஆள்லாம் திருடிட்டு இருந்தாங்க. இப்ப எங்களை தேர்தல் அறிக்கை திருடிட்டு இருக்காங்க. அதனால அதெல்லாம் எங்களுடைய தேர்தல் அறிக்கை காப்பி அடிச்சுட்டு இதை வந்து திமுகவுடைய கதாநாயகன் வேற சொல்லிட்டு வர்றாரு, ஸ்டாலின் சொல்லிட்டு வர்றாரு. அதாவது இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு வராங்க.